வெரிகோஸ் வெயின், நரம்பு சிலந்தி. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் மெல்லிய தேகம் உள்ள பெண்களுக்கும் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் வெரிகோஸ் வெயின் இருக்கு. வெரிகோஸ் வெயின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், திடீர்னு என் காலில் இருக்கிற ரத்த நாளம் சுருண்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நினைக்கிறோம். அதுதான் தவறான ஒரு விஷயம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. வெரிகோஸ் வெயின், நரம்பு சிலந்தி. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருவோம். பேஷண்ட்ஸ் வர்றதே ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. இவர் ரொம்ப நாள் நின்றுக்கிட்டே இட்லி கடையில் வேலை பார்க்குறாரு, அயன் பண்ணுறாரு, செக்யூரிட்டி வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் இப்போ சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. சரி, பெண்களுக்கு அதிகமாக இருக்குன்னா உடல் பருமனால அதிகமாக இருக்குன்னு அப்படி இல்லை. இன்றைய காலகட்டத்தில் மெல்லிய தேகம் உள்ள பெண்களுக்கும் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் வெரிகோஸ் வெயின் இருக்கு. ஸோ இன்னைக்கு மருத்துவமும் பார்த்தீங்கன்னா மருத்துவ முனைகளும் இந்த வெரிகோஸ் வெயின்காக தனியாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க போகலாம், ஒரு நாள்லயே நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் அப்படின்னு. ஆனா அது நிரந்தர தீர்வா அப்படின்னா அது கிடையாது. ஃபர்ஸ்ட் வெரிகோஸ் வெயின் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வெரிகோஸ் வெயின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், திடீர்னு என் காலில் இருக்கிற ரத்த நாளம் சுருண்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நினைக்கிறோம். அதுதான் தவறான ஒரு விஷயம். யூஸ்வலா நம்ம ஹார்ட்ல இருந்து நல்ல பிளட் உடம்பு ஃபுல்லா பாயும், தேவையான உறுப்புகளுக்கும் செல்களுக்கும் போகும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செல்கள்ல இருந்து தேவையில்லாத அந்த கழிவுகள்லாம் எடுத்துட்டு திருப்பி பியூரிஃபை பண்ண திருப்பி ஹார்ட்டுக்கு லங்ஸ் ஹார்ட்டுக்கு போகும். இதை தான் யூஸ்வலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெயின் சொல்லுவாங்க. இதுக்கு கீழே கிளை கிளையா சிலது சின்ன கேபிலரிஸ் இருக்கும். இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரத்த நாளம் உடம்புல மேல வெயின்ஸ் இருக்கும், கீழே ஆர்டரிஸ் இருக்கும். ஸோ இந்த வெயின்ஸ் தான் மேலாவில் இருக்கும், ஆர்டரிஸ் அதுக்கு கீழே இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வெயின்ஸ் எதனால பண்ணப்பட்டது அப்படின்னா, ரத்தம் ஓடுது ஆனா அது தசைகளால பண்ணப்பட்டது அப்படின்னு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹார்ட் எல்லா இடத்துக்கும் பம்ப் பண்ணுது. சரி, மேல கீழே போகுது, ஆனா புவியீர்ப்பு சக்தி எதுவுமே மேல போகாதுல்ல. நம்ம நியூட்டன்ஸ் இதுபடியே ஆப்பிள் கீழே விழுந்த ஆப்பிள் மேல போகல. அப்ப இந்த ரத்தமும் எப்படி மேல வரும் அப்படிங்கிறப்ப இயற்கையா அமைத்து கொடுத்த ஒரு விஷயம்தான் நம்ம கால் கண்டச்சதை இருக்குது. ஸோ கால் கண்டச்சதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நல்லா ஸ்ட்ராங்கா சரியா சுருங்கி விரியணும், கான்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்படி இல்லாம அப்படியே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தசைகள் எது ஒண்ணு மனிதர்கள் பயன்படுத்தாம இருக்கோமோ அது நாளடைவை என்ன அப்படின்னா பயன்பாட்டுல இல்லாம போயிடும், குறைஞ்சு போயிடும். ஸோ அப்ப அந்த மசில் என்ன ஹார்ட் மாதிரி அந்த கண்டச்சதை அழுத்தம் கொடுக்குறப்ப அதுக்கு கீழே தான் அதுக்குள்ளதான் இந்த ரத்த நாளம் வெயின்ஸ் இருக்கு. ஸோ அதையும் புஷ் பண்ணி மேல போகும். ஆனா இந்த ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு வேலை செய்யறவங்க, அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவா நடைப்பயிற்சி மேற்கொள்ளாதவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்க, கர்ப்ப காலத்துல இருக்கிறவங்க, இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கும். பெண்கள் மெனோபாஸ் ஆகக்கூடிய காலத்துல அவங்க தசைகளை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க இந்த பெண்கள், அவங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஆனா அவங்க நினைச்சுக்குவாங்க கால் வலி முட்டு வலின்னு நினைச்சுவாங்க. இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய காலத்திலயோ இல்ல ஒரு 40 வயதுக்கு மேல பெண்கள் கொஞ்சம் நம்ம இடுப்புக்கு கீழே நம்ம கால் பகுதிகளை பார்க்கணும். முன்னாடி பாக்குறப்ப நம்ம தசைகள் கால் தொடைச்சதைகள் இன்டாக்டா இருக்கும். அப்படி இல்லாம ஒரு மாதிரி தளர்ந்து இருக்கு, அங்கங்க ஏதோ மேடு பள்ளமா இருக்கு, முட்டுக்கு மேல சதை கொஞ்சம் தூக்கி இருக்கு, முட்டுக்கு கீழே அந்த கால் முட்டினா அந்த உள் பகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைட்டா ஒரு வீக்கம், அது நாளுக்கு நாள் பெருசாகுதுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கால் தசைகள் தளர்வடைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ தசைகள் தளர்வடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் இந்த ரத்த நாளத்தை சப்போர்ட் பண்ணுது. இது உடல் பருமனாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லை, மெல்லிய தேகமாக இருக்கக்கூடிய பெண்களும் அவங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது, கால் தசைகளை சரியா கான்சென்ட்ரேட் பண்ணல, இல்ல மெனோபாசல் இதுல இருக்காங்கன்னா அந்த பெண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு மெயினா வரக்கூடிய ரீசன் இதுதான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய நேரம் நிக்கிறது. இது இல்லாம சில ஆண்கள் பாத்தீங்கன்னா மது பழக்கம், புகைப்பழக்கம் போன்றவை இருந்தது, அவங்க ரத்தத்துல நிக்கோட்டின்,
ஸோ ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா நார்மலாகவே அந்த பிளட்டோட விஸ்காசிட்டி அடர்த்தித்தன்மை சீராக இருக்காது. அப்போ மேலெலும்பி போக முடியாது. அப்போ என்ன செய்யும்னா ரத்த நாளங்கள் தளர்வடையும். ஸோ தசைகள் தளர்வடைறப்ப தசைகள் கால் கண்டச்சத தசை எப்படி மசில் ஆயிருக்கோ ரத்த நாளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுவரும் என்னன்னா தசைகளால் ஆயிருக்கு. இந்த சதை தளர்வடைகிற மாதிரி தான் ரத்த நாள அந்த சுவர்களும் தளர்வடையும். ஸோ தளர்வடைஞ்சு நல்லா ஸ்டிஃபா இல்லாதது கொஞ்சம் நெளிஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து என்னன்னா இது மேல போன ரத்தம் திருப்பி கீழே வரக்கூடாதுன்னு இப்படி வால்வ் சாட்டம் இருக்கும். இந்த வால்வும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் ஆயிடும். ஸோ அப்ப என்ன அப்படின்னா ரத்தம் மேல போகாது. ரொம்ப நேரம் ஒரு இடத்துலயே தேங்கி நிக்கிறனால ரத்தத்துல தண்ணீரும் இருக்கு. அந்த நீர் வெளியே போகிறப்ப கால்கள்ல வீக்கம் போன்றவை வரும். நாள்பட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கால்கள்ல மட்டும் கரப்பான் வரும். இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கவங்களுக்கு காரணம் இந்த வெரிகோஸ் வெயினோட செகண்டரி இன்ஃபெக்ஷனாக தான் கால்களில் கரப்பான் இருக்கும். அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, தோல் வியாதின்னு நினைச்சு அதுக்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த வெரிகோஸ் வெயின் இன்னும் ரொம்ப நேரம் அப்படியே இருந்ததுன்னா சில பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைந்து போயிடும். யூஸ்வலா டிவிடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ இதுதான் ஒரு விஷயம். அது மாதிரி வெரிகோஸ் வெயின் இருந்தாலே அவங்களோட இருதயத்தோட பம்பிங் கெப்பாசிட்டியும் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த கால் ரத்த நாளம் சொன்னோம் பார்த்தீங்களா, இதே தான் நம்ம ஹார்ட்டுக்கு ஓடக்கூடிய ரத்த நாளம், கிட்னிக்கு ஓடக்கூடிய ரத்த நாளம், மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த நாளம் எல்லாவற்றிற்கும் பொருந்தும். அப்போ வெரிகோஸ் வெயின் இருந்ததுன்னா ரெண்டு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒன்று, நம்ம தசைகள் ஸ்ட்ரென்த்தா இல்லை அப்படின்னு இருக்கணும். ரெண்டு, நம்ம ரத்த ஓட்டம் சீரா இல்லைன்னு சொல்லி அதற்கு தகுந்த வகையில நம்ம சிகிச்சை எடுக்கணும். ஸோ சிகிச்சை அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா நார்மலா அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துற மாதிரி எடுக்கணும். ஸோ ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தினா பூண்டு சேர்ந்த மருந்துகள், பூண்டு போன்றவை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து நார்மலா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தகுதியற்றதுன்னு ஒதுக்குன அந்த திராட்சையோட விதைகள்ல என்ன இருக்குன்னா ரெஸ்வராட்டால் அப்படிங்கக்கூடிய வேதியியல் பொருள் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாபிதத்தையும் குறைக்கும், இந்த ரத்த ஓட்டத்தையும் சீர்படுத்தும். ஸோ அதை இருக்கிறவங்க ஆக்சுவலா என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பன்னீர் திராட்சை விதையோட இருக்கு பார்த்தீங்களா, இதையும் சாப்பிட்டு அந்த விதைகளையும் மென்று சாப்பிடலாம். இல்லை டாக்டர் நான் சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா நார்மலாகவே இந்த கேப்சூல்ஸ் வெளியில கிடைக்குது, இந்த விதைகளை வச்ச கேப்சூல்ஸ். ஸோ அதை மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல நம்பகமான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டா நல்லது. அடுத்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த கால் கண்டச்சதை இப்படி இருக்குல்ல, ஸோ இதுக்கு நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படின்னா சுவர்கள்ல என்ன பண்ணிக்கணும், சுவரை பக்கம் திரும்பிக்கணும், கையை சுவத்துல இப்படி வச்சிடணும். அடுத்து ரெண்டு காலையும் குதி காலையும் தூக்கணும். ஸோ இது எப்படின்னா இந்த பொசிஷன்லயே தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கால் வலது காலை மட்டும் மடக்கணும், ஒரு 90 டிகிரிக்கு மடக்கணும். அப்போ வலது காலை மடக்கணும்னா இடது கால் தூக்கி தான் இருக்கும். இந்த வலது காலை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே தரையில ஊனி அப்படி மேலே ஏற்றணும், தரையில ஊனி மேலே ஏற்றணும். எத்தனை தடவை பண்ண முடியுமோ பண்ணலாம். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஒரு 4 தடவை பண்ணாலே நமக்கு பயங்கர பெயின் இருக்கும். ரொம்ப சிவியர் பெயின் இருக்கப்ப என்ன பண்ணிடணும்னா இந்த வலது காலை மேலே எப்படி குதிகாலை தூக்கி வச்சுட்டு இடது காலை கீழே குதிகாலை இறக்கி மேலே ஏற்றணும், கீழே இறக்கி மேலே ஏற்றணும். ஸோ இது மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் என்ன டாக்டர் 5 மினிட்ஸ் செய்ய முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸசைஸை பண்ணோம். ஃபர்ஸ்ட் விஷயம், பெண்களானவங்க யாரெல்லாம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மெனோபாஸ் நோக்கி போறாங்க, கால் தசைகள் தளர்வடைஞ்சிருக்கோ அவங்க இந்த வெரிகோஸ் வெயின் இல்லைனாலும் இதை செய்ய ஆரம்பிச்சிடணும். ஒரே இடத்துல இருந்து வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்களும் இதை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா வெரிகோஸ் வெயின் வராமல் தடுத்துடலாம். வெரிகோஸ் வெயின் வந்தவர்கள் இதை கொஞ்சம் ஸ்லோவா பண்ண என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். அடுத்து இந்த தசைகள் ஸ்ட்ரென்தன் ஆக ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம் நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு நல்ல சோர்ஸ் பாதாம். ஸோ பாதாம் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம மெக்னீஷியம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எப்சம் சால்ட், இரவு வேலையை விட்டு வந்த உடனே வெது வெதுப்பான வெந்நீர்ல இந்த எப்சம் சால்ட்டை கலந்து இடுப்போட வெந்நீர் அதாவது தண்ணீரை வச்சு ஊத்தணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த தசைகள்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும், வலி வேதனைகள் குறைய ஆரம்பிக்கும்.
ஸோ டாபிக்கலாக நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ காமனாக வந்து வெளியில கிடைக்கிறது மார்க்கெட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ஆயில் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஆயிலை எப்பயுமே வெரிகோஸ் வெயின் இருக்கிற இடத்துல தயவு செய்து மசாஜ் பண்ணாதீங்க. அது வெயின்ஸை டேமேஜ் பண்ணிடும், புண்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ லைட்டாக அந்த வெயின்ஸ் இருக்கிறதுலே மேலே வந்து தேய்த்துக்கிட்டே இருக்கணும். இது தேய்ச்ச உடனே எவ்வளோ நாளில் போகும் டாக்டர் அப்படின்னா, இந்த பிளட் வெசல் இந்த தசை டேமேஜ் ஆகுனது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப காலமாக இருந்து வந்தது தான். பட் நம்ம ஸ்லோவாக பண்ண பண்ண நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். சர்ஜரி பண்ணுறதுனால திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். வந்தவர்களும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம சேஞ்சஸை கொண்டு வரணும். ரொம்ப நேரம் நின்று தான் நான் வேலை செய்யணும், என் பொழப்பு அப்படிதான் இருக்குங்கிறவங்க வேலை செய்கிற நேரம் மற்றும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அந்த குறைந்த காலபட்சத்தில் ஸ்டாக்கிங்ஸ் போடணும். ஆனால் அதை ரிமூவ் பண்ண உடனே உடனே திருப்பி எக்ஸசைஸ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி வேலையை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வெரிகோஸ் வெயின் பயப்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஆனால் விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட்டோம்னா பாதிப்பு இல்லை. நன்றி.